எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருப்புகழ் ஸ்தலங்கள்ல இன்னைக்கு நம்ம திருவழுவூர் இதில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் ஆலயம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஆலய பெருமை என்ன? இங்க பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சமே தேவதாரு மரம் தான். இந்த தேவதாரு மரம் இருந்தாலே அந்த இடத்தில் தெய்வாம்சம் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இல்லையா? அதனால இந்த ஆலயத்தினுடைய பெருமைகள் என்ன, இங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்தல புராணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க இந்த ஆலயத்தினுடைய சிவபெருமானினுடைய பெயர் கஜ சம்ஹார மூர்த்தி. கஜனை, அதாவது யானையை வதம் பண்ண ஈஸ்வரன், கஜ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு பெயர். இந்த ஆலயத்துல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போடு இருக்கும் இந்த ஆலயம். சிதம்பரத்தில் எப்படி இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல இந்த ஆலயத்துல அந்த மூலவர் சன்னதிக்கு பின்னாடி யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது. இந்த ஆலயம் எதற்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா, இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் சென்று மூர்த்தியை வணங்கலாம். இது ஒரு புறம் இருக்கு. அடுத்தது இந்த பஞ்ச தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 5 கிணறுகள் இந்த ஆலயத்தில் உள்ள இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் அமாவாசை அன்று ஈசன் அந்த தீர்த்தத்தில் நீராடுகிறார். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் அவர்களுக்கு மக்கட்பேறு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது இங்க பக்தர்கள் பல பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி தீர்த்தம் இது அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கு. இந்த சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடினால் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பில் முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறது. இது மாதிரி 5 தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கு. 5மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்களை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் இந்த கஜ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த இடத்துக்கு தாருகா வனம் அப்படின்னு பேரு. இங்க ஒரு அடர்ந்த காடாக இருந்தது. இங்க இருந்த முனிவர்கள், ரிஷி பத்னிகள், இவங்க எல்லாருமே பயங்கர ஆணவம். அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சாமர்த்தியத்திலையும் தன்னுடைய தவ வலிமையிலும் தான் நம்ம எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ சிவபெருமான் நினைத்தார், இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பிச்சாண்டராகவும் திருமால் மோகினியாகவும் இந்த ஊருக்கு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த முனிவர்கள் எல்லாம் அவர்களை மதிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேள்வி நடத்தி, அந்த வேள்வியிலிருந்து வரக்கூடிய துர்தேவதைகளை எல்லாம் பிச்சாண்டார் மேலேயும் மோகினி மேலேயும், அதாவது திருமால் மேலேயும் இவங்க அனுப்புகிறாங்க. ஒவ்வொன்றாக ஈசனும் பெருமாளும் அதை அழித்து கொண்டே வருகிறார். உடனே உங்களுக்கு கோபம் வருது, என்னது ஒரு பிச்சாண்டார் தான், இவருக்கு என்ன இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு மதம் பிடித்த ஒரு யானையை அந்த வேள்வியிலிருந்து எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மதம் பிடித்த யானை பிச்சாண்டரை நோக்கி போகுது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், அதனுடைய வயிற்றுக்குள்ளே போயிடுறார் சிவபெருமான். அந்த மத ஆணை என்ன பண்ணுதுன்னா, அதோடைய வயிறு வலி தாங்காமல் அதை கிழித்து கொண்டு ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டு அவர் வருகிறார் ஈசன். அப்போதான் அவங்க எல்லாருக்குமே தெரியறது, ஐயோ இது சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அகந்தை, தனக்கு இருந்த அந்த கர்வம், அது எல்லாத்தையும் விலக்கி அவங்க சுவாமிகிட்ட சரணாகதி அடைகிறாங்க. அப்போ சிவபெருமான் அந்த ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டு வந்ததுனால இந்த இடத்திற்கு ஞான சபை அப்படின்னு பேரு. இங்கே இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்பவுமே விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. இங்கே பார்வதி தேவி அவர் ஊர்த்துவ தாண்டவம் ஆடின்னு வரா இல்லையா, பார்வதி தேவியினுடைய அந்த முகம் ஒரு பயந்த நிலையில இருக்கு. இடுப்புல முருகப்பெருமானை வச்சுருக்கா. முருகப்பெருமான் பார்வதி தேவிட்ட அதோ அப்பா வரார் அப்படின்னு சொல்றது போல அந்த விரலை இப்படி ஆள்காட்டி விரலாக சுவாமியை நோக்கியனவாறு இந்த அமைப்பு இந்த ஆலயத்தில் இவ்வாறாக இருக்கு. இந்த தலம் தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு பெயர் செல்வ விநாயகர் அப்படிங்கிற திருநாமம். இந்த அம்பாளினுடைய பெயர் இளம் கிளை நாயகி. இங்க இருக்கக்கூடிய இந்த பாதாள கங்கை உலகத்துக்கு எவ்வளோ பிரளயம் வந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ வறட்சி வந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நீர் வற்றாமல் இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த பாதாள கங்கைக்கு உண்டு. சனி பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு. இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய மண்டலத்தில் விக்ரமராஜாவோட சனி பகவான் யுத்தம் பண்ணுறான். இந்த விக்ரமராஜாவை தோற்கடித்து அவரை கீழே தள்ளி விடுகிறார். கீழே தள்ளி விடும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் அந்த விக்ரம ராஜா இந்த தீர்த்தத்தில் விழுந்து அந்த தீர்த்தத்தில் குளித்து விட்டு எழுந்திருந்து இங்கே இருக்கக்கூடிய ஈசனை அவர் வணங்குகிறார். விக்ரமராஜாவுக்கு சிவபெருமானினுடைய அருள் கிடைத்த உடனே சனி பகவான் சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். சிவபெருமான் சனி பகவானினுடைய ஒரு காலை உடைத்து விட்டு அவரை ஊனமாக்குகிறார். இந்த தலத்தில் நம்ம சனி பகவானினுடைய சன்னதியை நம்ம பார்க்கலாம். மொத்தம் 8 ஆலயங்கள் உண்டு வீரட்டேஸ்வரர். இது 6வது ஆலயமாக சொல்லப்படுகிறது. என்ன நேயர்களே, இன்றைய ஆலய தரிசனம் இன்னைக்கு நம்ம அந்த வரலாறு கேட்டது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான வரலாறாக இருந்தது. இது உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கும் அந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. எப்போவாவது நாகப்பட்டினம் பக்கம் போகும்பொழுது அவசியம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருவழுவூர், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த வீரட்டேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று நம்மளும் கஜசம்ஹார மூர்த்தி மற்றும் இளங்கிளை நாயகியை வணங்கி நலம் பெறுவோம். மீண்டும் உங்களை சுபதினத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.